ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாஹூ ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் பற்றி பைத்தான் ஸ்கிரிப்டிங்கில் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு த ஸ்கிரிப்ட். ஓகே, இதை நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிப் இன்ஸ்டால் ஃபினான்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் வந்து பைத்தான் 3 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிப் 3 இன்ஸ்டால் ஃபினான்ஸ். ஓகே, ஸ்கிரிப்டுக்கு போகலாம். இம்போர்ட் ஃபினான்ஸ் as YF அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேட் பிளாட் லிப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இது வந்து ஒரு கிராஃப். நம்ம வந்து கிராஃப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டு பிகின் வித் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ரெண்டை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா, அதுக்கப்புறம் நம்ம யாஹூ ஃபினான்ஸை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்னா ஆஸ் YF. ஓகே, டாட் டவுன்லோட்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதில் இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டவுன்லோட் என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேணும் அப்படின்னா டிக்கர்ஸ், ஸ்டார்ட், எண்ட். ஓகே, டவுன்லோட் கொடுங்க. சிங்கிள் கோட்ஸில் எந்த ஸ்டாக்கை பற்றி வேணும் அப்படின்னு ஸ்டாக்கோட கோடு ஒன்றும் இல்லைங்க, அது டெஸ்லாவோட ஸ்டாக் கோடு தான் வந்து TSLA. ஓகே, அதுக்கப்புறம் எப்போ இருந்து எப்போன்னு கொடுக்குறோம். ஓகே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் கொரோனா வைரஸோட இம்பேக்டை பற்றி பார்க்கலாம். 2020 01-01 வரைக்கும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரை கொடுக்கலான்னா 2020-05-01. ஓகே, இதுதான் டன். ஏன் இந்த இடத்துல எரர் காமிக்குது? ஸ்பேஸ். ஓகே, இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இந்த இது வந்து யாஹூ ஃபினான்ஸோட டேட்டா எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணி இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது இங்கே என்ன ஏன் எரர் சொல்லுது அப்படின்னா, ரீஃபார்மட் கொடுங்க, கேப் இருக்கணும், ஈக்குவல் டுக்கு அப்புறம் டன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெஸ்லாவோட டேட்டாவை Jan 1 May 1 வரைக்கும் நம்ம டேட்டா புல் பண்ணுறோம். ஓகே, புல் பண்ணி எப்படி நம்ம காமிக்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா டாட் close டாட் plot. அது எப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அதோட டேட்டாவை கிராஃப் பண்ணி பார்க்க போகிறோம். plt டாட் ஷோ ஃபங்க்ஷன். ஓகே, டன். இது எதுக்குன்னா, இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் வந்து கிராஃபில் காமிக்கிறதுக்கு டேட்டாவை. இங்கே இருக்குது டேட்டா ஆப்ஜெக்ட்டு, இதை நம்ம வந்து பிளாட் பண்ணி காமிக்கிறோம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன் கொடுங்க, கீழே ரன் ஆகும். இது கொஞ்சம் நேரம் ஆகும் ரன் பண்ணி. யாஹூ ஃபினான்ஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து mplotLibலேருந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, இது என்ன எரர் காமிக்குது? டேட்டா டாட் க்ளோஸ் டாட் plot கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, let's see this. Plot function. ஓகே, இதை கிளியர் கொடுங்க, திருப்பி இதை ரன் பண்ணுவோம். ஓகே, கேஸ் சென்சிட்டிவ் க்ளோஸ். இந்த ஸ்டாக் எப்பப்போ க்ளோஸ் ஆகிருக்குங்கிறதுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து C caps. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்லாவோட ஸ்டாக்கு ஜான்வரியில் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பை எண்ட் ஆஃப் இந்த மிட் ஆஃப் ஃபெப்ரவரியில்னா பார்த்தீங்கன்னா பீக் $900 ரீச் ஆச்சு க்ளோசிங். இது அப்படியே பாருங்கள் இம்பேக்ட்டு. March 15 அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட இம்பேக்ட், கொரோனா வைரஸோட இம்பேக்ட் படி பார்த்தா அது $350 ரொம்ப கீழே போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டில் இட் இஸ் ரெக்கவரி. இதுதான் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெஸ்லாவோட ஸ்டாக்கு ஃபார் த கிவன் பீரியட் ஆஃப் டைம். அதாவது Jan 1 May 1 வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளாட் பண்ணி காமிக்கிறோம். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, டன். கமெண்ட் கொடுங்க, இதுவும் கமெண்ட் கொடுத்துடலாம், இதுவும் வேண்டாம். ஓகே, இப்போ அடுத்து இதுலேயே இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணலாம். இதை TSLA டெஸ்லா ஈக்குவல் டு அதே தான் யாஹூ ஃபினான்ஸ் டாட் டிக்கர்
டிக்கரில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எந்த ஸ்டாக் பற்றி வேணுமோ அந்த ஸ்டாக்கை கொடுக்குறோம். திருப்பி டெஸ்லாவே கொடுக்கலாம், இல்லைனா ஏபிபிஎல் ஆப்பிள் பற்றி கொடுக்கலாம். எண்ட் ஓகே கிராஃப் பார்த்தோம். அடுத்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் வேல்யூஸ் கொடுக்குதா. ஸோ பிரிண்ட் ஆப்ஜெக்ட் TSLA டாட் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்களேன். பேலன்ஸ் ஷீட்டை புல் பண்ணி பார்க்கலாம், கேலண்டர் பார்க்கலாம், கேஷ் ஃப்ளோ, டிவிடெண்ட்ஸ், ஏர்னிங்ஸ், ஃபினான்ஷியல்ஸ், இவ்வளோ டேட்டாவை புல் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓகே TSLA அந்த ஆப்ஜெக்ட் டாட் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு ஒன்று பார்த்தேன். லெட்ஸ் சி எந்தெந்த அனலிஸ்ட் ஆப்பில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். டன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்டாக்கை கொடுங்க, அதோட ரெக்கமெண்டேஷனை புல் பண்ணுங்கள், திருப்பி ரன் பண்ணுங்கள். நான் நினச்சேன் லைக் எப்படி வந்து யாஹூ ஃபினான்ஸ் இந்த API வச்சு இந்த ஃபங்க்ஷனை வச்சு நல்லா ப்ளே பண்ணலான்னு பார்த்தேன். ரெக்கமெண்டேஷன்ஸ் எரர் ரெகுலர் மார்க்கெட் ஓப்பன். ஓகே என்ன சொல்லுது, டேட்டா இஸ் குட். API ஆப்பிளோட கோடு என்னென்னு தெரில. லெட்ஸ் see this. ஓகே ஆப்பிளோட ஸ்டாக்கோட கோடை வந்து நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து நம்ம டெஸ்லா வச்சே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட டேட்டா தான். 2012 ஃபெப்ரவரியில் வந்து JP Morgan இந்த அனலிஸ்ட் வந்து ஓவர் வெயிட் அப்படிங்கிறான், அடுத்து பை பண்ண சொல்கிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த ஸ்டாக்குரிய டேர்ம்ஸ், அந்த மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றிய டேட்டா. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம எழுதின அந்த பைத்தான் ஸ்கிரிப்டை டாக்கரைஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஓகே லெட்ஸ் கோ. இப்போ நம்ம எழுதின ஸ்கிரிப்ட் பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து யாஹூ ஃபினான்ஸ் டாட் py அப்படின்னு இருக்கு. ஓகே அதை எடுத்துகிட்டு ஒரு லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் ஃபைலை பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த லொக்கேஷனில் டாக்கர் ஃபைல் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் பைத்தான் 3. ஸோ பைத்தான் 3 வெர்ஷனை வந்து டாக்கர் ஹப்பில் இருந்து புல் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, டாக்கர் ஃபைல் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லினக்ஸ் கண்டெய்னருக்குரியது, அதே இது வந்து விண்டோஸ் கண்டெய்னர்ஸ்க்குரியது வந்து கீழே உள்ள கமாண்ட். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்கேன், ஆனால் அது ரொம்ப ஹெவி வெயிட்டு. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாது, இது இன்ஸ்டால் பண்ணால் ரொம்ப ஸ்பேஸ் எடுக்கும். ஓகே அடுத்து காப்பி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா டன். இந்த py ஃபைலை காப்பி பண்ணி உங்கள் டாக்கர் இமேஜுக்கு கொண்டு வரும். அடுத்து நம்ம ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு யாஹூ ஃபினான்ஸை இம்போர்ட் பண்ணணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா pip3 எதுக்கு அப்படின்னா பைத்தான் 3 வெர்ஷன்னால pip3. இதை விட லோயர் வெர்ஷன்னா pip மட்டும் போதும். pip3 இன்ஸ்டால் யாஹூ ஃபினான்ஸ். அதுக்கப்புறம் matplotlib அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இது வந்து இந்த கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷனுக்காக. அடுத்து இன்ஸ்டால் LXML அப்படிங்கிறது வந்து இந்த போர்ஷனுக்காக. ஓகே இந்த லாஸ்ட் 2 கமாண்ட்ஸ்க்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்டு பைத்தான் கமாண்ட் cmd கமாண்ட் பைத்தான் ./ போட்டு ஜஸ்ட் நம்ம ஷெல் கமாண்ட் மாதிரியே தான் யாஹூ ஃபினான்ஸ் .py. இது என்னது அப்படின்னா என்னோடய ஃபைல் நேம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண பைத்தான் ஸ்கிரிப்ட். ஓகே இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பான உள்ள ஆக்ஷன்ஸ். இப்போ என்ன அடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் PowerShell ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்கர் ஓகே பில்ட் கொடுத்துட்டு இந்த ஃபைல் எந்த பாத்தில் இருக்கோ ஃபுல் டைரக்டரி பாத் டு கிளிப்போர்ட் கொடுத்துட்டு இங்கே தான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே ஸோ D:/, எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட லோக்கல் ட்ரைவு /docker
ஓகே /y finance. ஓகே லாஸ்ட் உள்ள அந்த ஃபைல் நேம் கொடுக்க வேணாம். நம்ம எந்த லொக்கேஷனில் டாக்கர் ஃபைல் வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த பாத்து மட்டும் கொடுத்தா போதும். பில்டு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரம் Python 3 அதை இன்ஸ்டால் பண்ணுது. ஓகே எங்கேருந்து இதை டவுன்லோட் பண்ணுது அப்படின்னா டாக்கர் ஹப்லேருந்து புல் பண்ணி எங்கே வைக்கிது அப்படின்னா ஹைப்பர்வைசரில் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு டாக்கர் இமேஜை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே முதல் ஸ்டெப் இது, ஸ்டெப் 1 of 6. 2ல் என்ன பண்ணுதுன்னா காப்பி. ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நான் ரன் பண்ணேன், அதனால் கேஷ்லேருந்து எடுத்துக்குது. என்ன பண்ணுது அப்படின்னா என்னோடய லோக்கல் மிஷின்லேருந்து அந்த பைத்தான் இதை எடுத்துக்குது. அடுத்து இதை யாஹூ ஃபினான்ஸை இன்ஸ்டால் பண்ணுது, மேட்ப்ளாட்லிப் இன்ஸ்டால் பண்ணுது, இதான் அடுத்து இன்ஸ்டால் பண்ணுது. அடுத்து என்னோடய கமாண்ட். ஓகே ஸோ இது என்ன ஒரு வார்னிங், இப்போ வந்து புதுசாக நமக்கு இமேஜ் க்ரியேட் பண்ணதோட நம்மளுடைய டாக்கர் இமேஜோட நம்பர் வந்து இதான். ஓகே ஸோ இது என்ன ஒரு வார்னிங் கொடுக்குது அப்படின்னா நம்ம அதை ரன் பண்ணுறது வந்து ஒரு விண்டோஸ் லேப்டாப்லேருந்து ரன் பண்ணுறதுனால நமக்கு கொடுக்குது. ஏன்னா நம்ம புல் பண்ணுறது வந்து லினக்ஸ்லேருந்து, ஏன்னா லைட் வெயிட்டு, அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே இது வந்து இதை கமெண்ட் பண்ணிட்டு இதை அன்கமெண்ட் பண்ணி இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர் மெசேஜ் வராது, செக்யூரிட்டி வார்னிங் வராது. ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பண்ண டாக்கர் இமேஜ் எல்எஸ் கொடுங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இமேஜ் இது. ஓகே லேட்டஸ்ட் டன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டை நம்ம இங்கே எழுதின பைத்தான் ஸ்கிரிப்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரன் பண்ணுங்கள், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்குங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஓகே திருப்பி இது இப்போ ரன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தெந்த அனலிஸ்ட் tesla.recommendation புல் பண்ணுது, எங்கேருந்து புல் பண்ணுது அப்படின்னா யாஹூ ஃபினான்ஸோட டேட்டாலேருந்து புல் பண்ணி என்னென்ன அனலிஸ்ட் என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு டேட்டா எடுத்து கொடுக்கும். ஸோ அதே இதை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்கர். ஓகே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டேட்டா கொடுக்கும். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்கர் ரன் கடைசி லேட்டஸ்ட்டாக நம்ம பண்ண இமேஜ். ஓகே இதை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணால் என்ன வரணும்னா லெட்ஸ் வெயிட். ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைத்தான் ஸ்கிரிப்டில் என்ன ரன் பண்ணி அவுட்புட் எடுத்தோமோ அதே டேட்டா இங்கே வரும். ஸோ இவங்கன்னா அனலிஸ்ட்டு டேட்டா அனலிஸ்ட் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா. ஸோ சிம்பிளாக வந்து இது இப்போ இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டிங் பார்த்தோம். ஓகே இந்த போர்ஷன் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக இது என்னென்ன அனலிஸ்ட்டோ அந்த டேட்டாவை புல் பண்ணி கொடுக்குது ஃபார் ரெக்கமெண்டேஷன் ஃபார் அ கிவன் ஸ்டாக். சரியா அதே இதை வந்து டாக்கரைஸ் பண்ணி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணோம். அடுத்து இந்த இமேஜை ரன் பண்ணி அந்த இமேஜோட அவுட்புட்டையும் எடுத்து காமிச்சிட்டோம். 2 அவுட்புட்டும் சேமாக இருக்குது. ஓகே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டெவ் என்வரான்மெண்ட்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து அடுத்து BUAT ப்ராடக்ட்னா எப்படி ப்ரமோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜை வச்சு. ஓகே ஸோ இந்த இமேஜில் வந்து நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது பாருங்களேன். ஒய் ஃபினான்ஸ் இருக்குது, மேட்ப்ளாட்லிப் இருக்குது, LML இருக்கா, தேவையான எல்லா சப்போர்ட்டிங் ஃபைல்ஸும் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இமேஜை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீமில் வந்து இமேஜ் ரெபாசிட்டரி இருக்கும். ஸோ அதில் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து யாஹூ ஃபினான்ஸ் வச்சு உள்ள ஒரு சிம்பிள் ஃபைல் அப்படின்னு. ஸோ இதை வந்து இந்த இமேஜோட டேக் பண்ணிடுவாங்க. நான் அடுத்து ஹையர் என்வரான்மெண்ட் போகிறப்ப இதை புல் பண்ணி ரன் பண்ணாலே போதும், இந்த அவுட்புட் நமக்கு கிடைச்சிடும். ஓகே இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளான ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து நம்ம டாக்கரைஸ் பண்ணி அதை ரன் பண்ணியிருக்கோம். ஓகே பை. Introducing My Harvest Farms. Happily rent a mini farm. Choose vegetables to grow for your family. Let our farmers sow and nurture those plants for you using natural farming methods.